வணக்கம். இன்னைக்கு மட்டன் பிராத் செய்ய போறேன். நான் ஊருக்கு மருமகளை பார்க்க ஊருக்கு வந்திருக்கேன். அதனால இப்ப நம்ம செய்யும். அது 8 மணி நேரம் ஆகும் கொதிக்க. மட்டன் பிராத்து அடுப்புல செய்யணும். கேஸ் எல்லாம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு 8 மணி நேரம் கொதிக்கணும்னா கேஸ் வேஸ்ட் ஆகும். அதனால நான் ஊர்ல வந்ததுனால இன்னைக்கு மட்டன் பிராத் செய்ய போறேன். இப்ப ஆட்டுக்கால் வாங்கின்னு வந்தோம். வாங்கின்னு வந்து சுட்டு கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சிருக்கோம். இப்போ ஒரு குண்டான வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிடலாம். இவ்வளோ தண்ணி கொதிக்கணும். இப்போ இந்த தண்ணி நம்ம ஊற்றிட்டோம், போதும். இப்போ வந்து நம்ம ஆட்டுக்காலை போட்டுக்கலாம். 4 கால். இந்த ஆட்டுக்கால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது, பழசெல்லாம் கிடையாது. இப்போ இந்த ஆட்டுக்காலில் வந்து நாங்கள் மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அது போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, புதினா, கொத்தமல்லி, கேரட்டு, நம்ம எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம். இது 8 மணி நேரம் வேகணும். இப்போ எல்லாம் இது ஒன்னாவே நம்ம போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து தட்டு போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு இப்போ 8 மணி நேரம் ஸ்லோவிலே வேக போகுது. நம்ம கேஸில் செய்கிற மாதிரி இருந்தால் 4 மணி நேரம் போதும். ஆனால் குக்கரில் செய்யலாம். இது வந்து அடுப்பில் செய்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக நான் இன்னைக்கு இங்கே வந்து செஞ்சேன். நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தால் 4 மணி நேரம் ஸ்லோ பண்ணி செய்யுங்க குக்கரில். மினிமம் 4 மணி நேரம் குக்கரில் செய்யுங்க. இப்போ நம்ம 8 மணி நேரம் கழிச்சு தான் இதை திறப்போம். அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் ஸ்லோவிலே. என்ன தேவையானவோ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. என் மருமக வந்து 24 மணி நேரம் இருக்கட்டும் அத்தை குக்கிங்கில், ஸ்லோ குக்கிங்கில் இருக்கட்டும்னு சொன்னான். அதனால எனக்கு டைம் ஆகுதுமா, நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் என் மருமக அதை காமிப்பா எப்படி இருக்குன்னுட்டு. நான் வந்து எங்க அத்தை கிட்ட வந்து 24 மணி நேரம் இருக்கணும்னு சொன்னேன். ஆனா இப்போ வந்து மழை பெய்யற மாதிரி இருக்கு. அதனால நம்ம ஒரு 12 மணி நேரத்துல எடுத்துன்னு போயிடுவோம். எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு இப்போ நம்ம ஓபன் பண்ணிடுவோம். நம்மளுடைய ஆட்டுக்கால் எல்லாமே ரொம்ப சாஃப்டா வெந்திருக்கு. நம்ம இதை வந்து அந்த பாத்திரத்துல வடிகட்டி எடுத்துறோம். இப்ப நம்ம வேக வச்சிருந்த கொலாஜன் ஃபுல் தண்ணியையும் நம்ம இதுல எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டோம். இதுல நம்ம எண்ணெயை ஊத்தல. ஆனா எவ்வளவு கொலாஜன் வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம இப்ப இது வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வச்சிட போறோம். நம்ம மார்னிங் எடுத்து சாப்பிடணும். நீங்க வந்து இதை வந்து ஒரு 2 நாள் இல்ல 3 நாளுக்குள்ளேயே காலி பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை. See you.